سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் மூன்றாவது மாதம், அரபு மாதத்திலே மூன்றாவது மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் வசந்தத்தின் ஆரம்பம் என்று பொருள். வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் என்று பொருள். அந்த மாதம் பிறந்து நாம் இரண்டாவது ஜும்ஆவை ஏறத்தாழ நாம் இப்பொழுது இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் என்று சொன்னாலே முஃமின்களுக்கு ஒரு குதூகலமான மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹுவால் புகழப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த மாதத்தில்தான். இந்த உலகை விட்டும் பிரிந்தது இந்த மாதத்தில்தான். மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெற்றதும் இந்த மாதத்தில்தான். இப்படி பல நிகழ்வுகள் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் நடத்தி காட்டிய மாதமாக இந்த ரபீஉல் அவ்வல் இருக்கிறது. எனவே முஃமின்களுக்கு குதூகலம், முஃமின்களுக்கு மகிழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்றான். அருட்கொடை, அதுவும் என்ன அருட்கொடைங்க? அகிலத்தாருக்கு அருட்கொடை, ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு அதிசயம் பாருங்க. ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புனா அல்லாஹ், அந்த ரப்போடு ஆலமீன் வார்த்தை இணைச்சிருக்கிறான். இந்த வார்த்தையை வேறு யாருக்காவது எங்காவது இணைத்திருக்கிறானா என்று சொன்னால் உலகத்தில் எந்த நபியோடும் இணைக்கவில்லை, எந்த இறைநேசர்களோடும் இணைக்கவில்லை, எந்த படைப்புகளோடும் இணைக்கவில்லை. ஒரே ஒரு நபரை தவிர, ஒருவரை தவிர. யார் அந்த ஒருவர் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, 21வது அத்தியாயம் 107வது வசனத்துல அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அங்க ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொன்னான். இங்க என்ன சொல்றாங்க? ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யாரை சொல்றான்? நபியை பார்த்து சொல்லுகின்றான். நபியை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கிறீர்கள். நான் அகிலத்தின் ரப்பாக இருக்கிறேன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் அகிலத்தின் ரப்பாக படைத்து பரிபாலிக்க கூடியவனாக இருக்கிறேன். நீங்கள் அகிலத்தினுடைய ரஹமத்தாக, அருளாக, அருட்கொடையாக இருக்கிறீர்கள் என்று இந்த ஆலமீன் என்ற வார்த்தையை தனக்கும் தன்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய, நேசராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இணைச்சு கொடுத்திருக்கிறான் குர்ஆன்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அன்பிற்கினியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் சுமார் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. எந்த நபிக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை சொர்க்கத்திலே, நாம் நேற்று கூட இசாவுடைய நேரத்தில் சொன்ன பயானிலே பார்த்தோம்,
ஒரு அற்புதமான ஒரு சூழலை அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான். ஹலீல் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹுடைய தோழர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறான். அவருக்கு கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அந்த ஆலமீன் என்கிற அந்த வார்த்தையை இணைத்து எங்குமே சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா வந்திருக்கிற பெயர்கள் குர்ஆன் நபிமார்களுடைய பெயர்கள்லயே அதிகமா வந்திருக்கிற பெயர் அப்படின்னு பார்த்தா மூசா என்ற பெயர் தான் குர்ஆனிலே அதிகமாக இடம் பெற்றிருக்கும். அதே போல அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர் வந்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கோ அந்த ரஹமத் என்ற வார்த்தையும் ஆலமீன் என்ற வார்த்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ரப்பு என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி அது யாருக்கு ரப்பு? அகிலங்களுக்கு ரப்பு என்று சொல்லிவிட்டு அதே அகிலங்களுக்கு ரஹமத் யார் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி உங்களை இந்த அகிலத்திற்கு அருளாக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விட வேற சிறப்பு நம்ம சொல்ல முடியாது. நம்மளால சொல்லுவதற்கு நம்ம இடத்துல வார்த்தைகளே இல்லை. எவ்வளவு புகழ்ந்தாலும் இந்த வார்த்தைக்கு கீழ்தான், இந்த அருட்கொடை என்ற வார்த்தைக்கு கீழ்தான் மற்ற எல்லா புகழுமே இருக்கும் என்பது நாம் பார்க்கிற செய்தி. பாருங்க, அல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்றான். இல்ல, யாருக்கு ரஹ்மத்து? ஆலமீன்னு சொன்னாலே எதை சுட்டி காட்டுங்க? மனித சமூகத்தையும் சுட்டி காட்டும், ஜின் சமூகத்தையும் சுட்டி காட்டும். ஏங்க மலக்குகள், கோடான கோடி மலக்குகள் இருக்காங்க, மலக்குகளுக்கும் அது சுட்டி காட்டும். காட்டில் வாழுகின்ற மிருகங்கள் அதையும் சுட்டி காட்டுகிறது. பறக்கின்ற பறவைகள், எத்தனை லட்சக்கணக்கான விதமான பறவைகள் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அத்துணை பறவைகளையும் சொல்ல முடியும். ஊர்ந்து செல்லுகிற புழு பூச்சிகள் எத்துணை இருக்கிறது, எத்தனை விதமான விஷ ஜந்துக்கள் கூட இருக்கட்டுமே, அத்துணைக்கும் ரஹமத்தாக. ஏன் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்னும் இன்ன பிற கோள்கள், சுவர்க்கம், நரகம் என்று எல்லாவற்றிற்குமே ரஹமத்தாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஆலமீன் என்கிற ஆலம் சொன்ன ஒட்டுமொத்த உலகம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறான் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பாருங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க மூமின்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்துட்டா என் மீது நீங்க ஸலவாத்தை நிறைய சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டா இன்னைக்கு கூட வாட்ஸ்அப் தளங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜும்மா வந்துருச்சுன்னு சொன்னா ஸலவாத்து, ஜும்மாவுடைய தினம், இன்னைக்கு நிறைய ஸலவாத்தை சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்க. நம்ம பார்க்கிறோம் வலைதளங்கள்ல பரிமாறக்கூடிய பார்க்கிறோம். எந்த அடிப்படையில? அவர்கள் ஒரு அருட்கொடை என்ற அடிப்படையிலே அந்த அருள் எனக்கு கொஞ்சம் கிடைத்து விட வேண்டும், அதுவும் சிறப்புமிக்க இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நான் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிற அந்த பாக்கியத்தோடு நான் அந்த அருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்பிற்கினியவர்களே அதை நாம் பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் தாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அந்த ஜும்ஆவுடைய நாளிலே. ஹதீஸுடைய தொடர் முன்னால சில விஷயங்களை சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜும்ஆவுடைய நாள்ல தான் படைக்கப்பட்டாங்க, அப்படி எல்லாம் செய்யும் சொன்னா அந்த ஹதீஸ்ல வரும். அதான் ஜும்ஆவுடைய நாளை சுட்டி காட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஜும்ஆ நாளிலே என் மீது ஸலவாத்தை மூமின்களே நிறைய சொல்லுங்கள். ஃபஅக்ஸிரு அலைய, என் மீது நீங்கள் அதிகப்படுத்துங்கள். ஸலவாத்தை நீங்கள் மினஸ் ஸலாத்தி, ஸலாத்தை நினைச்சீங்க நீங்க அதிகப்படுத்துங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க,
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, இன்ன ஸலாத்துக்கும் மஅரூனத்தும் அலைய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஸலவாத்து சொல்லுங்க, எனக்கு எடுத்து காட்டப்படும். யார் யார் சொன்னீங்க? அப்துல் கரீம் சொல்லி இருக்கிறாரு, அப்துல் காதர் சொல்லி இருக்கிறாரு, அப்துல்லா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உலகத்தில் யார் யாரெல்லாம் ஸலவாத்தை சொன்னார்களோ அத்துணை இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையோடு இன்ன நபர், இன்னாருடைய மகன் இன்னர் இன்னார் என்று சொல்லி அதை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஸலாத்துக்கும், நீங்கள் சொல்லுகிற அந்த ஸலாத்தை மஅரூலத்துன் அலைய, எனக்கு எடுத்து காட்டப்படும். எனவே நீங்கள் அதிகமா ஸலவாத்தை சொல்லுங்க, ரஹமத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வ கைஃப துரது ஸலாத்துனா அலைக்க, உங்கள் மீது நாங்கள் சொல்லுகிற ஸலவாத்தை எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்களோ மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவீர்கள். மௌத்துங்கிறது எல்லா மனுஷனுக்குமே இருக்கு. மௌத்துங்கிறது உலகத்துல யாருக்குமே நிகழாமல் இருக்க போவதில்லை, எல்லாருக்குமே நிகழும். நீங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் மரணிப்பீர்கள், நீங்களும் மண்ணோடு மண்ணாக மக்கி போவீர்களே, மண்ணோடு மண்ணாக மக்கி போன உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபிமார்களுடைய உடலை மண் தின்னாது. நபிமார்களுடைய உடலை இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹர்ரம அலல் அருளி, பூமிக்கு அல்லாஹ் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். பூமிக்கு அல்லாஹ் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கான். என்ன தடை உத்தரவு? நீ நபிமார்களுடைய அஜ்சாதல் அன்பியாயி, நபிமார்களுடைய உடலை சாப்பிட்டு விடக் கூடாது என்று ஒரு தடை உத்தரவை அல்லாஹ் பூமிக்கு பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹுடைய உத்தரவு. அப்படி இருக்க என்னை பூமி சாப்பிடாது, நான் இந்த உடலோடு நான் அப்படியே இருப்பேன், எனக்கு எடுத்து காட்டப்படும். நிறைய ஸலவாத்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தை அன்பிற்குரியவர்களே. ஆக அந்த ரஹமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரஹமத்தின் மீது நாம் சொல்லுகிற ஸலவாத்துக்களின் மூலமாக. அதனால்தான் இமாம்கள் அதனால்தான் சொல்லி கொடுத்தாங்க, சபைகள்லையும் சரி, நீங்க தனியா இருந்தாலும் சரி, முஹம்மத் என்ற அந்த பெயரை கேட்டவுடனேயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை நீங்க முஹம்மத் என்று கேட்டவுடனேயே சொன்னவரும் ஸலவாத்து சொல்லட்டும், சொல்ல கேட்டவரும் ஸலவாத்து சொல்லட்டும். சொன்னவர் என்ன சொல்லுங்க? முஹம்மத் என்று சொன்னவர் முஹம்மது என்று நிறுத்திக் கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சேர்த்து சொல்லட்டும். அதை காதிலே வாங்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லட்டும் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்ப்போம். உண்மை அதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம அடிக்கடி கேட்ட வசனம் தான். அல்லாஹ்வும் பாருங்க, வேற யாருக்குமே இல்லாத ஒரு செய்தி இந்த இடத்துல அல்லாஹ்வும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். யாருங்க? அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான், என்னுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்றாங்க. எனவே மூமின்களே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அதனாலதான் இமாம்கள் சொன்னாங்க, பேரை கேட்டா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுங்க. அன்பிற்கினியவர்களே, நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக நாம் பின்பற்ற வேண்டும், பரிபூர்ணமாக பின்பற்ற வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆக இந்த ஸலவாத்தின் மூலமாக நாம் இந்த அருட்கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளை நாம் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது நாம பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஏன் அல்லாஹ் ஒரு ரஹமத்துல் ஆலமீனாக சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே ஏன் ரஹமத்துல் ஆலமீன் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற காரணத்தை நாம் பார்க்கிற பொழுது, தகரம் போன்று இருந்த மனிதர்களை எல்லாம் தங்கமாக மாற்றியது யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தானே.
அதனால் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரத்தங்களை ஓட்டுகிற அந்த காலத்திலே ரத்தத்தின் மதிப்பை உணரச் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அதனால ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மது பானங்கள் தங்களுடைய இல்லங்களிலே தேங்காய் ரொப்பி வச்சிருந்தாங்க. மது புட்டிகள் இருக்க, பானைகள், அந்த பானைகள் இருக்க. இன்னைக்கு இப்படி இல்ல, 100 ml 200 ml இல்ல. எப்படிங்க, மிகப்பெரிய பானைகள், பல லிட்டர் கணக்கு, நூற்றுக்கணக்கான லிட்டர்கள் பிடிக்கக்கூடிய அளவிற்கான டேங்கில மதுவை வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்த காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை தடை செய்தார்கள். அந்த தெருக்கள் எல்லாம் மது ஆறாக ஓடியது. அதனால்தான் ரஹமத்துல்லில் ஆலமீன் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று இன்னும் பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு புதைக்கின்ற ஒரு கொடூர செயலை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையே ஒரு மைதானம் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு அந்த மைதானத்தை பாதுகாக்கிறாங்க. வருபவர்கள் எல்லாம் பார்க்கட்டும், கடந்த கால அரேபியர்களுடைய அந்த கொடூரங்களை உலகம் கண்டுகொள்ளட்டும். அதில் இருந்து எப்படி இந்த ஒரு மாற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உண்டு பண்ணினார்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த மைதானத்தை, கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தை இன்று பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கின்ற அவர்களுடைய மனங்களிலே பெண்களின் மகிமையை சொல்லித் தந்து பெண்களை போற்றி அவர்களை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதனால் ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவன் கீழ் ஜாதி, இவன் மேல் ஜாதி என்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைக்கு கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமை. எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமை. நீ எனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை. எல்லோருக்கும், எல்லோருமே அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்கிற அந்த சமத்துவத்தை கொண்டு வந்து இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை உண்டாக்கி தந்தார்களே. அதனால் அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்பதை அன்பிற்கினியவர்களே வரலாறுகளை நாம் புரட்டுகிற பொழுது பார்க்க முடியும். பாருங்கள், நிறைய காரணங்களை நாம் சொல்லலாம். மக்கத்து இணை வைப்பாளர்கள், அந்த மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் தமக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தார்கள். ஒட்டகத்தினுடைய குடல்ங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது. அதை குறைந்தபட்சம் 5-6 நபர்கள் சேர்ந்து அதை தூக்க வேண்டும். அதை அவ்வளவு வலுவான எடை கொண்டது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவில் இருக்கிற நேரத்திலே கொண்டு வந்து கழுத்திலே போட்டார்கள். நிமிர முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடி வந்து பார்த்துவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அழுது கொண்டே அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்கிற நிலைகளை எல்லாம் அந்த மக்கத்து மக்கள் செய்த கொடுமைகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ் ரஹமத்துல்லில் ஆலமீன், அருட்கொடை, ஆலங்களின் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாசத்தை கூறியவர்கள் நீங்க நாசமா போகணும் சபிச்சவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவரை பார்க்கிற பொழுது நாம் சொல்ல வேண்டும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே பார்த்து சில நயவஞ்சகர்கள் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு என்று சொன்னால் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், உங்களுக்கு அருள் பெருகட்டும் என்று பொருள். ஆனால் அஸ்ஸாமு என்று சொன்னால், லாம விட்டுட்டு அஸ்ஸாமு என்று சொன்னால் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்ன அந்த மக்களையும் கூட அவர்களுடைய நல்வாழ்விற்கு துஆ செய்த அந்த நிகழ்வை பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே. அதனால் ரஹமத்துல்லில் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி ஏராளமான செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்ணின் மூலமாக விஷம் கொடுத்தார்கள். விஷத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் உயிரை காப்பாற்றினான். அப்படி விஷம் கொடுத்தவர்களை கூட
அவர்கள் மன்னித்தார்கள் என்பதை பார்க்கும். மன்னிக்கும் மனப்பான்மை. நமக்கு யாராவது விஷத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்வோங்க? அவ்வளவு சாதாரணமா விட்டுருவோமோ? நம்ம அன்பிற்கினியவர்களே, விஷம் கொடுத்தவர்களையும் கூட மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அதனால்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரியும். நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டு கூட நமக்கு சொன்னோட ஞாபகத்துக்கு வரும். தினமும் குப்பையை கொட்டினால் ஒரு மாதிரி ஒரு கிழவி குப்பையை கொட்டினால் என்று நமக்கெல்லாம் தெரியும். அன்பிற்கினியவர்களே, அந்த குப்பை கொட்டிய அந்த பெண் ஒரு நாள் குப்பை விழவில்லை. என்ன ஆச்சு கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லை. போய் நலம் விசாரித்து விட்டு வந்தார்கள். குப்பை தான் மேல குப்பையை டெய்லி கொட்டுற அந்த கிழவி உடல்நிலை சரியில்லாமல் போகிற பொழுது வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்து விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அதனால்தான் அல்லாஹ் சொன்னான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அதுபோன்று இன்னும் ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. போருக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் போரிலே பெண்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், கொலை செய்யாதீர்கள். போர் என்பது ஆண்களுக்கு மத்தியிலே நீயா நானா என்று பார்க்கிற ஒன்று. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமானது. அங்கே பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது என்று கொள்பவர்களையும் கூட கண்டித்தார்கள், அதை தடை செய்தார்கள் என்பதையும் அன்பிற்கினியவர்களே வரலாறு பக்கங்களிலே நாம் பார்க்கிற செய்தி. அதனால்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு வாசகத்தை, எப்படி ரப்புல் ஆலமீன், ரப்பு என்கிற ஒரு வார்த்தையை, அந்த ஆலமீன் என்கிற ஒரு வார்த்தையை தன்னோடு இணைத்துக் கொண்ட அந்த வார்த்தையை தன்னுடைய ஹபீபான நேசரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கும் அல்லாஹ் இணைத்து சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் பார்ப்பது. யாருக்குமே கொடுக்காத அந்த வார்த்தை இணைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு மட்டும்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், பேச்சு, அதுவும் கூட ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க. அன்னஹு கான தகல்லம பிகலிமத்தின் அஆதஹா ஸலாஸன். ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, புகாரில பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்பொழுது பேசுவார்கள் என்று சொன்னாலும், எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பேசினாலும் தங்களுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப 3 முறை சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை 3 முறை சொல்லுவார்கள். ஹத்தா துஃபஹம அன்ஹு. எதற்காக சொன்னா, நான் சொல்லுகிற அந்த வார்த்தை எதிர்த்தரப்பிலே கேட்கக்கூடியவர்கள் அது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் என்று சொல்லி ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அதே போல இதா அத்தா அலா கௌமின், ஒரு கூட்டத்தார் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்கன்னு சொன்னா ஃபஸல்லம, அவங்க என்ன சொல்வாங்க, ஃபஸல்லம அலைஹிம் ஸலாஸன். ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முடிச்சுக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று 3 முறை அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு அந்த கூட்டத்திலே பேச ஆரம்பிப்பார்கள் என்கிற செய்தியையும் புகாரிலே 95வது எண்ணிலே பதிவு செய்து வைத்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் அருட்கொடையாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக, புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது.